வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நவக்கிரக கோயில்களுக்கு மானியம் குடுத்து, அது கும்பாபிஷேகம் போன்ற விசேஷங்களை நடத்தணும்னு சொல்றாங்க. அரசு சொல்றாங்க. சத்தியமா சொல்றேங்க. நவக்கிரக கோயில்கள் அத்தனையுமே நவக்கிரகத்துக்காக உண்டாக்கப்பட்ட கோயில் அல்ல. அவையெல்லாம் ஒப்பற்ற தன்மையில நம்மளுடைய தமிழ் மதம்ங்க. சைவம் தமிழ் மதம். மறந்துடாதீங்க. சைவமும் வைணவமும் தமிழ் மதம். அவர்கள் இருவருமே தமிழ் கடவுள் தான். சைவமும் வைணவமும். எல்லாரும் முருகனை சொல்றோம். முருகன் நம்மளுடைய கடவுள். சைவமும் வைணவமும் தமிழ் கடவுள். 12 திருமுறையும் தமிழ் தான். வைணவம் 4000 திவ்ய பிரபந்தமும் தமிழ் தான். அங்க இருக்கக்கூடிய நவக்கிரக கோயில்ல நவக்கிரகத்துக்கெல்லாம் சிலையே வைக்கலைங்க. நம்ம சைவ கோயில்கள், சிவன் கோயில்கள் எல்லாம் நவக்கிரக சிலையை இப்பதாங்க கட்டி வச்சிருக்காங்க. சோதிடத்தின் மூலமா கோயில்களுக்கு மக்கள் வந்து போட்டுங்கிற அடிப்படையில கட்டி வைக்கப்பட்டதுங்க. உண்மையிலேயே அந்த ஆகமத்தில எல்லாம் நவக்கிரக சிலைக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. ஆகமத்திலையும் கிடையாது, தத்துவத்திலையும் கிடையாது, வழிபாட்டிலையும் கிடையாது, சாத்திரத்திலையும் கிடையாதுங்க. கோளறு பதிகத்துல அது எல்லாம் தேவையா இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாதன் இருக்கப்ப மத்தது எதுக்கு அப்படின்ட்டு. அப்படி சொல்லிவிட்டு அங்க கோயில வச்சுக்கிட்டு அது பூரா சைவ கோயில பூரா நவக்கிரக கோயிலாக மாத்தி உண்மையிலே ஏமாத்துறாங்க. என்ன அது வேற. நீங்க நம்பி போறீங்க. உண்மையிலே அங்க சிவனை தான் நீங்க பாப்பீங்க. சும்மா ஒரு சிலைய தனியா ஒரு சந்நிதியை வச்சுக்கிட்டு வேணா அடிச்சு வைக்க முடியுமே தவிர, இந்த திருநள்ளாறு கோயில்ல பாருங்க, முருகனை சனியனா மாத்தி நிப்பாட்டி இருக்காங்க பாருங்க. லெப்ட்ல பாத்தீங்கன்னா கணபதி இருக்கு. அதுக்கு ஒரு திரை போட்டிருப்பாங்க. இவர் முருகனை அப்படியே என்ன வாக்கியிருப்பாங்க, சனியனா மாத்தி ஒரு தூண்ல உட்கார வச்சுட்டு கும்பிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நவக்கிரகம் எல்லாம் வழிபாடு சைவத்துல கிடையாதுங்க. கோளறு பதிகத்துல அது தேவையே இல்லைன்னு சொன்னதுங்க. நன்றிங்க. வைணவ கோயில் எதுலையுமே கிடையாதுங்க நவக்கிரக சிலை. தேங்க்யூங்க.